நீங்க அம்மா அம்மா சொல்ல இல்ல பொண்டாட்டியா புரைக்கிற சாமி அட சாமி அட சாமி சாமி சொல்ல இல்ல புருஷனால வெள்ளைங்க தான் சாமி அட சாமி நீங்க எதிர எதிர நடக்கையில எழுமனதான் தரிசனம் தான் சாமி வாங்க சாமி சொல்றியா என்ன சொல்லணுங்க அந்த பாப்பன கூப்பிடுங்க சொல்றீங்களா சாமி சொல்றீங்களா சாமி சொல்றீங்களா சாமி சொல்றேன் ஏண்டி ஏன் பழப்புல கை வைக்கிற சீ ஏன் 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 பழப்புல கை வைக்கிற மோளை எங்க பாரு இல்ல பொளப்புன்றத போய் விவசாயமே அதானா மச்சான் விவசாயமே அதானா விவசாயமே அதான்டா ஆனா ஒரே மாதிரி ஒரு ஆம்பளை பார்த்ததே இல்லையா ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு கொண்டாமல் என்னை ஆடி பாடி வரவேற்று நீங்கள் நீண்ட காலம் இருந்தாலும் பெண்மணிக்காக அந்த இடத்துல எப்படி தாரே ராரே 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 தாரே ராரே 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 அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு ஏனெஞ்ச நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்டு உன் விழிகள் ஈட்டியோ அது ஊடுருவி பாயுதே உந்தன் மொழி என்ன சாட்டையோ என்ன சலாம் போட வைக்குதே அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே நீ தொலைச்சே உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்டு உன் விழிகள் ஈட்டியோ அது ஊடுருவி பாயுதோ உந்தன் மொழி என்ன சாட்டையோ என்ன சலமோட வைக்குதோ அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே அடுத்த கவலையா இருக்காங்க தங்கச்சி அழைத்து வாருங்கள் உடனடியாக தங்கை அழைத்து வரல முக்கியமான தங்கச்சி முயற்சி பண்ணுவோம் ஏன் எப்படி பண்ணாதான் என்ன அட எப்படி பண்ணாலும் நான் ஒத்துல போயா எப்படி இருக்குன்னு நீ வந்து பாரு தானந்தன்ன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சு தானந்தன்ன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ள இவன் நெஞ்சுக்குள்ள கோலோ நல்லமா கோழ புதியமா கோலோ இனிமே கோழ அடியம்மா முத்துமுதா வந்தது வந்ததுமா தானந்தன்ன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி நெஞ்சுக்குள்ள இவன் நெஞ்சுக்குள்ள எப்படி உண்டாசி பொண்ணு ருசிக்கும் கைராசி அதெல்லாம் பார்த்து கண்ணு லசிக்கு அப்படி
நானும் கூத்தாட கஞ்சி தினம் கூத்தாட ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு வந்து ஒண்ணுக்கு ரோட ஒட்டுதையா தான் வந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ள இவன் நெஞ்சுக்குள்ள ஆத்தாடி தஞ்சாவூர் சுக்கிரன் இல்லாட்டோ கூத்தாடு வைகை யார் பாடிற என் பாட்டோ தேரோடும் தென்மதுர சன்னதி கொண்டவனோ அந்த ஊராண்ட உத்தமனின் சன்னதி வந்தவனோ ஆராழ்வதி பேரும் பாடம்மா உடையாழ்வதி பாடமா மஞ்சத்திலே நீயாள நெஞ்சத்திலே நானா காதலையும் நாட்டுதலை மாணவன் கூட வாழ்த்துதையா ஆனந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ள போனோம் ஈழமா போட நல்லமா போடோ வீடிய மீன் போட அம்மா முத்து முத்தா அடி வந்தது வந்ததம்மா சொந்தத்தில் ஆனந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 அண்ணே என்ன விஷயமா கூப்பிட்டீங்க மூணு பேர் ஆமா. இன்னைக்கு இப்படியா மூணு பேர் முத்துராணி இந்த மழை வந்த பாடல் இல்ல நின்ன பாடல் இல்ல அதனால தாண்டி மழை வருது அண்ணே நான் அப்புறம் பார்ப்போம் என்ன விஷயம் கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு அதான் பக்கத்திலே படுத்து வச்சிருக்கியா என்ன எடுபடி வேற உனக்கு திட்டி விடாம இருக்குடா. சரி அண்ணே யார் வந்திருக்கா தேவலோகவாசி நாரத மகாமுனிவர் சாமியை பாத்தீங்களா நான் தான் நீங்க- நான் தான் பார்த்தேன் பாத்தீங்களா ஆமா. அப்ப நான் பார்க்க வேணாமா? பார்க்கலாமே சாமி கொடுங்க. பாருங்க சாமி நாராயண நாராயண பாருங்க சாமி நடையே சரியில்லையே வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா குயிலே கவி குயிலே யாரை எண்ணி வாடுகிறாய் வருக தவமுனியே வருக தவமுனியே மனமஞ்ச மகரிஷியே வணங்கிடும் என்ன என்று வாழ்த்திடுவீரே வாழ்வில் வெள்ளம் பெறவே வரம் தரும் மகரிஷியே வணங்கிடும் என்ன என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்ன என்று வாழ்த்திடுவீரே வருகே தவமுனியே உலகம் ஏழேழும் ஓடி உலகம் வெளியானதா கலகம் என்கின்ற பேரில் நாயங்கள் உருவாக்கியே கானம் பாடி மண்மீதிலே காணில் வந்தே இசை நிகழே வருகே வருகே நாரதரே கலைவாணியின் சேகனே கண்ணன் பேரனே வருகே தவமுனிகே வனமந்த மகரிஷியே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வாழ்வில் நலன் பெறவே வரம் தரும் மகரிஷியே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே நல்ல வளரை நாடு எந்த நாடு பரமேயத்தின் நாடு வல்லவர் கூட்டத்திலே கூடு அந்த வளரை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடினபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி தாங்கள் எங்கும் காரம் இல்லாமல் செல்வதில்லை மங்களமுண்டு வாழ்வுமணி குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்வன் மென்மையும் அள்ளியும் தாமரையும் அழகுரு வன்மையும் கடமும் சந்தனமும் கனிதரும் வலிமையும் கொண்ட காணா கவிக்குயில் என்று வாழ்வாயாக அருமையான அண்ணன் தோற்றமுக்கு தோழி சிறப்புமிகு இடம் இடத்துக்கு தந்தார் போல் யாவையுமே அமைந்திருந்தாலும் கூட என்னை பணிந்த மணிக்கு இடத்துல எனது சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்றாலே எப்படி கொடுக்கலாம் பூப்போலே உன் புன்னகையை புது உலகினில் கண்டேனம்மா பூப்போடே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளி நீயே பூப்போலே உன் புன்னகையை புது உலகில் கண்டேனம்மா பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போல் நீ சிரிப்பது காவியமே பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போல் நீ நடிப்பது நாடகமே பூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே அன்புக்கு வேறு அசைக்கு நூறு முத்துக்கள் சூட்டி நான் பாடினேன் மகளே என்னை பார் மகளே இந்த உலகில்
கண்ணின் ஒளி நீயே பூப்போடி உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மா என்று ஒரு கண்ணுக்குட்டி தன் தாய்மையை கொண்டாடுது. குக்குவென்று வரும் சின்ன குயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது. நெஞ்சோடு பாசம் வந்தாடும் போது நான் பாடுவேன். அம்மா, நீ இன்றி இங்கு நான் இல்லையே, என்னாலும் நீ வாழ்கவே. பூப்போலே உன் புன்னகையில் ஒரு உலகினில் கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே, என் உயிரே உயிரின் ஒளி நீயே. லலலா 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 லலலா. புது உலகில் கண்டேனம்மா. சீறி வந்த புனிதரையே முரத்தால் அடித்து விரட்ட நாள் வீர தமிழச்சி. அந்த வெளிவந்த பெண்ணினுமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்திறேனம்மா. இருந்த போதிலும் கூட கதையின் முறைப்படி உன்னை பற்றி ஒரு சில வரும் கேட்கலாம் நினைக்கிறேன். முதல் கட்ட விசாரணையாக என்ன கேட்கலாம்? வண்டி வெளிக்கர் கண்டு மொழி மாதே. வண்டு விழி வண்டு விழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. வண்டி வெளிக்கர் கண்டு மொழி மாதே. வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. வண்டி வெளிக்கர் கண்டு மொழி மாதே மாதே மாதே. வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே. வண்டி வெளிக்கர் கண்டு மொழி மாதே மாதே மாதே. வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே. வண்டி வெளிக்கர் கண்டு மொழி மாதே. நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. முறையோட தட்டினா ஒருத்தே, முறை தவிர தட்டினா ஒருத்தே. முறையோட தட்டிய காரணத்தினாலே பொற்கை பாண்டி என்ற சிறப்பு ஏற்படுச்சு. முறை தவிர தட்டிய காரணத்தினாலே எதை தெரிவந்தாய் உன்னுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே போக கடவுள் என்ற சாபத்தை பெற்று உணர்ந்தாகப்பட்டவன். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மையை நாரதர மகரிஷி உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த புறத்தையே போய் வரக்கூடிய வல்லமை படைத்த தங்கள்ல பேர் நாரதர மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை பாருங்க. கேளுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தர காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. நாடுமலை நாடதென்பார் பூமி. அந்த மலர்கிந்து முக மாதே அந்த தகர் பேரது சொல் கோதே. ஆ ஓ ஆ ஓ. சின்னமணி தேனே அம்மமானே உன்னதானே. சின்னமணி தேனே அம்மமானே உன்னதானே. அந்த மலைநின்ற முக மாதே மாதே மாதே. அந்த தகர் பேரது சொல் கோதே. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. தாய் என்னை போற்றி என்பார் சுவாமி. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி. ஆக சந்திப்பிலே பல வகையான சந்திப்புகள் இருக்கிறது. சந்திப்பிலே பல வகையான சந்திப்பு இருக்கிறது. எப்படின்னா ஒரு சந்திப்பு இருக்குன்னா அப்படியே தெய்வீகமான சந்திப்பாக இருக்கும். வாழ்விலே என்றாவது ஒரு முறை மீண்டும் இவர்களை பார்க்க வேண்டுமே, எப்படா இந்த சந்திப்பு வரும் அப்படின்னு தவம் இருந்து சந்திக்கிறது ஒரு வகையான சந்திப்பு. அதே சமயத்தில் ரெண்டாவதாக ஒரு சந்திப்பு இருக்குது. எப்படி சந்தித்தாலே அவளை பார்த்தோம்னாலே பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லை, பார்த்தா அவளை பார்த்தோன்னே பேசிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சந்திப்பு வரும். அதே சமயத்தில் மூணாவது சந்திப்பு இருக்குது. வாழ்க்கையில் இனிமேல் எந்த சூழ்நிலையும் இது முகரையிலே நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வகையான சந்திப்பு. இப்படி பல வகையான சந்திப்புகள் இருக்கிறது. பேச்சிலும் பல வகையான பேச்சுகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சந்தித்த சந்திப்பு நல்ல சந்திப்பாக இருக்கணும். என்னை போன்ற முனிவர்கள் எண்ணற்ற பெண்மணிகளை சந்தித்தார்கள், எண்ணற்ற நபர்களை சந்தித்தார்கள். சந்தித்ததன் காரணமாக நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த சந்திப்பும் நல்ல சந்திப்பாக போகணும்னு நான் நினச்சி கேட்குறேன். கேட்கக்கூடிய கேள்விக்கு முறையோடு பதில் வருமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. அந்த வகையில் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு மடை திறந்த வெள்ளம் போல் சிவற்றளிக்கப்பட்ட பந்து போல் பதில் வருமானு நான் எதிர்பார்க்குறேன். கேட்கலாமா? என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்.
நீங்க சொல்றீங்க என்னை போன்ற முனிவர்கள் எத்தனையோ பெண்களை சந்திச்சு எத்தனையோ பெருமை பெண்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. முனிவர்கள் எத்தனையோ பெண்களை சந்திச்சிருக்காங்க, பெருமை கிடைச்சிச்சு. துர்வாச முனிவர் யாரு? ஒரு பெண்ணாகப்பட்ட குந்தி தேவி என்ன பண்றா? துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்யறான். அந்த பணிவிடையை மெச்சி என்ன பண்றாரு? 5 மந்திரங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தா அந்த பெண்ணை நம்ம சிறு பிள்ளையா இல்லையா, அதை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்பதான் என்ன சொல்றாரு? ஒரு மந்திரத்தை யாரை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றாரு அவர்கள் வருவார்கள், உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பார்கள் சொல்றாரு. என்ன பண்றா? அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சூரிய பகவானை நினைச்சு ஒரு மந்திரத்தை சொல்ல சூரிய பகவான் வர்றாரு. வந்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யார் அப்படின்னா அதான் கவச குண்டலங்களோட பிறந்தவன் கருணாகப்பட்டவன், குட்டைவல்லன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கருணாகப்பட்டவனே கொடுக்குறாரு. சின்ன பிள்ளை இல்லையா, ஆனால் அறியாதவ அந்த பிள்ளையை வளர்க்க முடியல. தன்னுடைய ஒரு பேழையில் வச்சு ஆற்றுல அப்படியே தண்ணியோட விட்டா. வரம் கொடுத்தாரு. வரம் கொடுத்ததுனால இவளுக்கு என்ன நடந்துச்சு? கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை வச்சு பார்க்க முடியல பாருங்க, வளர்க்க முடியல. அந்த ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியல. தன் பிள்ளையை கூட கடைசி வரை இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வம் கணவன் மூலமாக கூடி பெற முடியாத குழந்தை என்ற காரணத்துக்காக அவர் கொடுத்தாரு. இவ சிறு பிள்ளை காரணமாக இவ என்ன பண்றா? சோதிச்சதுனால கண்ணன் பிறந்தா. குழந்தைய பிரிவு கடைசி வரை நினைச்சு செத்தது மட்டும்தான் பாருங்க. ரொம்ப வேதனைப்பட்ட குந்தியாகப்பட்டவள். இதுல என்ன சந்தோஷம்? அவ என்ன மகிழ்ச்சியா வாழ்ந்தா? முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இன்னொரு இடத்துல பாஞ்சாலி, அது பெருமை உண்டு. அதே போல அங்க ஒரு முனிவர், அதே துர்வாச முனிவர் தான் போறாரு. 100 சீடர்களை கூட்டிட்டு எங்கே போறாரு? முதல்ல துரியோதனை பார்க்க போறாரு. பார்க்க போற இடத்துல துரியோதனை சொல்றான், உணவுகள் எல்லாமே நல்ல பரிமாறுறான். சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல வார்த்தையை சொல்றாரு. அப்போ சொல்கிறா, சுவாமி இங்கே வந்தீங்க, எங்கள் உணவு சாப்பிட்டீங்க, எங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்கிறீங்க, மனம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் வனத்தில் பாண்டவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க போய் நல்ல வார்த்தைகளை சொன்னால் அவங்க மனமாகப்பட்டது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதான் சொல்லுக்குள் சுருச்சமா. எப்படா இவங்க சாக வாங்கி நினச்சிக்கிட்டு இருக்கேன். யார்? துரியோதனை. பாண்டவர்கள் எப்படா அழிவாங்க அப்படின்னு. ஆனால் இவன் நல்லதை சொல்லுவானா? ஏன் அப்படின்னா வனத்தில் கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டுக்கு அவங்களே ரொம்ப சிரமப்படுவாங்க. முனிவர் என்ன பண்ணுறாரு? போவார், உணவு பரிமாற முடியாது, சாபத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு. அப்போ என்னாச்சு? இங்கேருந்து போகிறாரு, 100 சீடர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, நான் வந்திருக்கேன், உணவு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. பாஞ்சாலி என்ன பண்ணுறா? ஆனால் ஒரு பாத்திரம், அட்சய பாத்திரம் என்ற ஒரு பாத்திரம் இருந்தது. அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு வரும். அதை சாப்பிட்டு கழுவி கமுத்து வச்சுட்டு சாப்பாடு வராது. இந்த முனிவர் வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? கழுவி கமுத்து வச்சுட்டாங்க. அப்போ வந்து கேட்குறாரு, இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆகா, முனிவர் இப்போ வந்து கேட்குறாரு, உணவு தயார் பண்ண சொல்கிறாரே, நம்மளால் முடியலையே, நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோன்னா கழுவி கமுத்து வச்சோம், மறுபடியும் உணவு வராதே, உணவு கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகிடுவோமே அப்படின்னு பயம். அவள் தான் என்ன பண்ணுறா? கிருஷ்ணா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிறான். இங்கேருந்து வர்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறா? அவர் அந்த நேராக வந்து எனக்கு உணவு வேணும்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறார், ஏற்கனவே 100 சீடர்களை குடிக்கிட்டு துர்வாச முனிவர் வந்து கேட்டு போகிறார், உணவு தயார் பண்ண சொல்லி குளிக்க போயிட்டார். நான் என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வேறு இப்படி கேட்குறீங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிருக்கிய பாத்திரம் அதை எடுன்னு சொல்ல எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்தா ஒரு சோற்று பருக்கையும் ஒரு கீரையும் கூட்டி இருந்துச்சு. அந்த ஒரு சோற்று பருக்கையும் ஒரு கீரையும் எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு இந்த ஒரு சோற்று பருக்கையும் ஒரு கீரையும் துர்வாச முனிவருக்கும் 100 சீடர்களுக்கும் சமர்ப்பணம்னு சொல்லி போட்டாராம். அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு என்ன பண்ணுச்சு? எல்லாருக்கும் வயிறு மனசு அப்படியே நிரம்பிருச்சான். தர்மன் கூப்பிட்டான், வாங்க உணவு இருந்தலாம் அப்படின்னு. இல்லைப்பா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கு. நான் போயிட்டு வரேன் அப்படி என்ன பண்ணுறாரு? போயிட்டார். இப்போ முனிவர்களை சந்திச்சாங்க. அங்கே உதவுனது யாரு? இவர் சோதிக்க வந்தார். உதவுனது யாரு? கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அவர் இல்லைனாக்க எப்படி இந்த பெண்ணுக்கு பெருமை கிடைச்சிருக்குமா? வந்திருப்பாரு, உணவு ஏற்பாடு பண்ண முடியல, அவருக்கு கொடுக்க முடியல, சாபத்தை தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் பெருமை பெருமைன்னு சொல்கிறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நாரதர் மகர்ஷி இல்லை, முனிவரை சொல்கிறீங்க, நாரதர் மகர்ஷி, நீங்கள் எங்கே போய் எங்கே பெருமை நடந்துச்சு, உங்களால் எந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கு, எந்த குடும்பத்தில் என்ன நடக்கலை, நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, முனிவர்கள் சொல்லி உங்களால் என்ன நன்மை நடந்துச்சு, என்ன பெருமை நடந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க. என்ன தெரியுமா செய்வீங்க? இந்த ராமாயணத்தை ஒரு வழிபறி கொள்ளைக்கார திருட்டு பையில திருத்தி இந்த காவியத்தை சொல்லி இந்த உலகிற்கு ராமாயணம் காவியம் ஒன்று கொடுத்துருக்கீங்க.
அதை தவிர உங்களை பெருமையாக பேச என்ன இருக்கு? நல்லா இருந்த குடும்பத்தில் கௌதமர் மகரிஷி அகலையும் குடும்பம் நடத்தினாங்க. அடுத்தவே முண்டாட்டின்னு தெரிஞ்சு போய் இந்திரன்ட்ட சொன்னீங்க. இந்திரன் இங்கே அடுத்தவே முண்டாட்டின்னு தெரிஞ்சு கூட வந்தேன். கடைசியில் என்ன சாபம்? உன்னுடைய உடம்பெல்லாம் நீ எதை தேடி வந்தாயே உன்னுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே போக இந்திரனாகப்பட்ட சாபம் வாங்கினேன். தாமரை தடாகத்தில் போய் ஒளிஞ்ச வெள்ள தலை காட்ட முடியல. அவ என்னான அகலிகை புருஷனோட இருக்க முடியல. கல்லாக போடுறது புகை கிடந்த புருஷனே சபிச்சாரு. கல்லாவே கிடந்தா யாரு காரணம்? நீங்க போய்தான். அதே போல இரும்பு கடலை கொண்டு போய் வறுக்க கொடுத்தீங்க. 30 தேவிகள்கிட்ட முடியல. அனுசியா தேவிட்ட கொடுத்தீங்க. சாதாரண பெண் வறுத்து கொடுத்தா உங்களுக்கு எது தேவையோ அதை பேசாம நிப்பாட்டிக்க வேண்டியதானே. அப்போ அதே மறுபடியும் போய் அந்த பெண்கள்கிட்ட சொல்ல அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? 30 தேவர்களை தன்னுடைய கணவன்மார்களை வர சொல்லி சோதிக்க நினைச்சாங்க. ஒரு பெண்ணை 30 தேவர்கள் 3 பேரும் வந்து ஒரு பெண்ணை எப்படி கிடத்துறமா நிர்வாணமாக எந்த உடம்புல எந்த ஒட்டு துணியுமே இல்லாமல் எங்களுக்கு உணவு பரிமாறுன்னு கேட்டாங்க. ஒரு பெண்ணோட உயிர் பெரிதா மானம் பெரிதா? மானம். எந்த உடம்புல எதுவுமே எந்த துணியுமே இல்லாமல் உணவு பரிமாறம்னாக்க ஒரு பெண்ணு பரிமாற முடியுமா? அது வேறு விஷயம். கற்பின் மகிமையான அப்படி செஞ்சால் குழந்தைகளை மாற்றினால் தத்தாத்திரேயர் என்ற தெய்வம் உண்டானது, அது வேறு. அப்போ இதெல்லாம் போய் செய்கிறீங்களே, இது நல்ல விஷயங்களோடு செஞ்சீங்களா? நல்ல விஷயம் நடந்துச்சா எங்கேயாவது? பெருமையாக பேசுகிறீங்க. என்ன பெருமையாக பேசுகிறீங்க? சிறப்பு உங்களால் எனக்கு என்ன சிறப்பு ஏற்பட போகுது? நான் நல்லா தானே இருக்கேன். ஆக அருமையான விளக்கம், ரொம்ப பெருமையான விளக்கம். ஆனால் நான் சந்திக்கும் பொழுது நல்ல அறிவாளியை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து, ஏனென்றால் தொண்டை நாடு ஆன்றோரும் சான்றோரும் முடித்தின்றார்கள். அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான நாட்டில் சிறப்பானவர்களை சந்திக்க போகலான்னு வந்தேன். ஆனால் உன்னை சந்தித்ததுக்கு அப்புறம் தெரியுது உன்னை மாதிரி ஒரு அடி முட்டால் நான் இன்னைக்கு சந்திச்சிருக்கேன். அதாவது ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் நான் பேசும்பொழுது நான் பேசும்பொழுது தெரியுமா, நீங்க பேசும்பொழுது இவ்வளவு நேரம் பேசும்போது நான் உங்களை கெடுக்கல. நான் பேசும்பொழுது நீங்க உள்ள வரக்கூடாது. நான் உங்களுக்கு நேரம் தர்றேன். அப்ப நீங்க நல்ல அறிவாளி நல்ல அறிவாளியா இருந்தா என்னை பேச விட்டு பேசுவாங்க. நீங்க அறிவாளியா எப்படி? நல்ல அறிவாளி பேச விட்டு பேசுவாங்க. அதே நல்ல அறிவாளி எதை பேசுறமோ அதை தான் பேசுவாங்க. கதையை பேசுறாங்க, நீங்க ஒரு கதையை பேசுங்க. அடிமுட்டாளு இதெல்லாம் நீங்க பேச வர கிடையாது. அடிமுட்டாளுக்கு விளக்க 1000 விளக்க நான் கொடுப்பேன், பேசுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்புனா, உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நீ. நான் கேட்டேன்னா என்கிட்ட கேளு, அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லுவேன். முந்திரி கொட்டை மாதிரி உனக்கு ஏன் முன்னாடி தள்ளுது ஆர்வம்? பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு நிற்கணும். இவ்வளோ நேரம் நீ பேசும்பொழுது நான் உன்னை கெடுக்காமல் பேசாமல் இருந்தேன். நீ பேசுகிற பேச்ச இப்போ நான் பேசும் வாயை பொத்திக்கிட்டு நிற்கணுமா? இப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு நிற்கதான் அங்கேருந்து நான் இங்கே வந்தேனா? பேசு எதுவோ அதை பேசுங்க. வாயை பொத்திட்டு நில்லு, நான் சொல்றத கேளு, அப்படி நில்லு இப்படி நில்லு. இந்த சவுடால் என்கிட்ட போட்டாக்க நான் வேற மாதிரி ஆயிடுவேன். என்ன பண்ணுவேன்? நான் பேசுறேன், சரியான ஆளு என்கிட்ட பேசுங்க. இருங்க, என்ன பண்ண முடியும்? குடுத்து கொட்டாய்க்கு மேல தூக்கி போட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா? நான் செட்டை உடைச்சு நீங்க என்ன கால் கிடையாது. நீங்க என்ன கால் கிடையாது. மத்த சுட்டு காண மாட்டே நீ. இருங்க, நான் நாரதர்னா உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு பேசாம நீ பாரு. உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? ராமாயணம் தெரியுமா? மகாபாரதம் தெரியுமா? ஐம்பெருங்காப்பியம் பேசுவான். சிந்தாமணி குண்டலகேசி மணிமேகலை என்ற ஐம்பெருங்காப்பியம் பேசுவோமா? ஐம்பெருங்காப்பியங்கள் பேசுவோம், ஐஞ்சிருங்காப்பியங்கள் பேசுவோம், திருக்குறள் பேசுவோம், இலக்கணம் பேசுவோம், அறிவியல் பேசுவோம், அரசியல் பேசுவோம், தமிழை பத்தி பேசுவோம். ஏதோ 63 நாயன்மார்களை பத்தி பேசுவோமா? 12 ஆழ்வார்களை பத்தி பேசுவோமா? 18 சித்தர்களை பத்தி பேசுவோம். எதை வேணாலும் பேசக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு, தகுதி என்கிட்ட இருக்கு. எதை பேசணுமோ அதை பேசணும். சும்மா அந்த மிரட்டுறது முனிவர்கள் சந்தித்தனால வேற எங்காவது போய் வச்சுக்கணும். முனிவர்கள் சந்தித்தனால எந்த சிறப்புமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீ ஒழுங்கா எதையுமே படிக்கலைன்னு அர்த்தம். சும்மா பாதி பாதியா எங்கேயோ ரெண்டு எடுத்துன்னு போட்டு ஒழுங்கா படிக்கல அதை மறுத்து நீங்க பேசுங்க. இருமா நான் பேசல, மறுத்து பேசுங்க. ஒழுங்கா படிக்கல, தெரியல, இந்த விளக்கம் தேவையில்லை. நான் பேச அதை மறுத்து பேசுங்க. உனக்கு என்னன்னா இந்த பேர் எடுக்கல 2 வகையான பேர். ஒன்று நல்லா பேசி பேர் எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று அடுத்தவங்களை பேச விடாம கெடுத்து. உனக்கு இதை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கு. எது? தொழிலை விட தொழில் நேக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நான் என்னை நீ பேச விடு, இல்லைன்னா நீங்க பேசுறதுனால தப்பு இல்லை. பேசுங்க. இல்லை நீ பேச விடுறியா? நம்ம பேசுங்க சாமி. அப்ப வாய் மட்டும் இல்லை, பேசணும்னா பேசாம நிக்கணும். உனக்கு பேசுறதுக்கு நேரம் தரேன், அப்ப பேசு. முனிவர்கள் ஏன் நேரத்தை நான் எடுத்துக்குவேன், ஏன் நேரத்தை நான் மண்டையை வளர்ந்துருவேன், ஏன் நேரத்தை நான் எடுத்துக்குவேன். நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீ வந்து என்னை பேச விடுறியா இல்லை நீயே பேசுகிறியா? நாடத்தை நீயே நடத்துக்கிறியா? ஆமா, நடத்துவேன். ஒரு 10 பாட்டை பாடுவேன், 10 விஷயங்கள் பேசுவேன். 10 பாட்டை தான் பாட முடியும், நல்ல விஷயம் 10 பாட்டை தான் உன்னால பாட முடியுமே தவிர நாடகத்தை நடத்த முடியாது உன்னால. ஆனா நான் உன்னை இல்லாமலே நாடகத்தை
நடத்தி விடுவேன். எப்படி? எப்படி எப்படி? நான் இல்லாமலே இந்த நான் இல்லாம உங்களுக்கு வேலையே கிடையாது முதல்ல. கிடையாது. என்ன பண்ணுவீங்க? நான் இல்லாம இந்த மைக்குக்கு சேலையை கட்டி கூட என்னால நடத்த முடியும். நீங்களா? நான் இல்லாம நான் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. மைக்குக்கு சேலையை கட்டி என்ன நடத்துவீங்க நீங்க? நீங்க இல்லாமயே என்னால நடத்த முடியும். எப்படி எப்படி நடத்த முடியும்? நீங்க எப்படி நடத்துவீங்க நீங்க? என்ன இல்ல மைக்குக்கு சேலை கட்டினா நான் போய் சொன்னா அது பதில் சொல்லுமா? நான் போய் சொன்னாதான் முருகனுக்கே தெரியும். பேசாம நிக்கணும். பேசினா கதை முடிஞ்சு. கடைசில கதை எதனால இல்ல, கடைசில அங்கே இங்கே சுத்தி நீங்க என்னதான் கும்பிட வரணும். நான் இருந்தா தான் நீங்க கும்பிட முடியும். என்னதான் நீங்க கும்பிட வரணும் கடைசில. அப்பா பாத்துக்குவா. இப்ப மட்டும் அப்பா பாத்துக்குவா. அப்ப கதை எப்படி வரும்? அப்பா பாத்துக்குவா. இருமா கதை இருக்கு, பேசாம இரு. எல்லாத்தையும் கொண்டு வரவேனா? எனக்கு தெரியாமையா இருக்கு. சொல்றீங்க மைக்கு சேலை கட்டி பேசணும் சொல்றீங்க. 14 லோகம்னு சொல்லக்கூடிய மைக்கு சேலை கட்டி பேசணும். என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? பேசாம நில்லு. அப்ப என்கிட்ட பேச முடியாதுன்னு அர்த்தம். அப்ப உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். பேசுங்க முதல்ல. முனிவர் சந்திச்சாரா, சிறப்பு கிடைக்கலையா? நீ அந்த கதையை மட்டும் தான் படிச்சிருப்ப போல. நல்லா போய் புரட்டு. வீட்டில் வேற எதையும் புரட்டாம புத்தகத்தை. அப்ப விஷயம் பேசுங்க, சம்பந்தம்லாம் பேசுறேன். விஷயத்தை பேசுங்க, சம்பந்தம்லாம் பேசுறீங்க. நீ பேச அப்புறம் விஷயம் பேசுறோம், பேசாம இருப்பேன். சம்பந்தம்லாமா அதை பண்ணாங்க, இது பெரட்டுறேன் புரட்டுறேன், இந்த விளக்கடலை பேசணும். நான் விஷயத்தை பேசுங்க முதல்ல. நான் சொல்றேன், உன்னை மாதிரி அரை மணி நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஓலப்பாயில் ஒன்று கிடைச்ச கதையா தெளிவா பேசுவேன். ஒரே விஷயத்தை சொல்லுவேன். பாரு, ஒரு முனிவராகப்பட்டவன் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணுது? வெள்ளம் அதிகரிச்சு ஓடுது. அந்த நீரோடையில நீர் அதிகரிக்குது. இந்த நேரம்னு பார்த்து என்ன ஆகுது? அவன் அங்கே கரையில் வச்சுருந்த துணி காற்றுல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இவன் அம்மனம்மா நிற்கிறான் குளத்துக்குள்ள, முனிவனாகப்பட்டவன். அப்போ இவன் வெளியில் வரணும் அப்படின்னா அந்த நேரத்தில் யாராச்சும் உதவி பண்ணணும். வந்தால் மானம் போயிடும், வராட்டி உசுறு போயிடும். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு பெண்மணி ஆகப்பட்டவள் என்ன பண்ணுறா, இந்த முனிவருடைய நிலைமையை அறிஞ்சு தன்னுடைய சேலையில் முந்தி பகுதியை ஒரு பகுதியை கிழிச்சு தூக்கி போடுறான். அந்த ஒரு பகுதி தூக்கி போட்டனால அவன் இடைப்பட்ட பகுதியை மறைச்சிட்டு வெளியில் வந்துடுறான். முனிவன் சந்திச்சா பெருமையாக கிடைக்காதுன்னு அந்த ஒரு முளை துணி தான் கண்ணா அப்படின்னு அழைச்சா பாஞ்சாலி. எங்கே? துச்சாத்தனன் துயிருழியில் கண்ணை சேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ எங்கே வச்சு முனிவர் பெருமை கொடுக்காம போனார்? அதே சமயத்தில் பராசுர முனிவர் போனார். யாரை சந்திக்க போனார்? மச்சகந்திங்கிற பெண்ணை சந்திக்க போனார். மச்சகந்திங்கிற பெண்ணோட கூட முடியாதுங்கிறனால தான் அவளுக்கு பரிமளகந்தின்னு பேரை உருவாக்குனார். பேரை உருவாக்கி அவர் கூடுனதன் காரணமாக கிருஷ்ணத்துவி பாயனார் என்று சொல்லக்கூடிய வேதத்தை வகுத்த வேத வியாசகர் பிறந்தார். அங்கே என்ன சிறப்பு நடக்கலை? அதே சமயத்தில் எந்த ஒரு முனிவரும் போகல. சிறப்பு இரும்பு கடலை வர்த்தாக அம்மனம்மா சொறப்படுச்சுன்னா நிராயணமா என்னம்மா பேசுகிற? ஒரு பேச்சு பேசுனா தெளிவாக பேசு. முனிவனுக்கு பெருமை இன்னும் என்ன ஆயிரம். சத்தியவான் பாரி இறக்க வேண்டும் என்று விதியாக இருந்துச்சு. நேராக போனேன். நான் போனேன். இவ்வளோ முனிவர் ஏன் சொல்கிறேன்? நானே என்ன சொல்கிறேனே. நான் போனேன் சாவித்திரிக்கிட்ட. தீர்க்க சுமங்கலி போவ, உன் புருஷன் செத்து போயிறான்னு கவலைப்படாத, நான் உனக்கு நல்ல வார்த்தை தரேன். நீ போய் எமப்பட்டலாம். இங்கே இரு, பஸ் ஸ்டாண்டு போக முடியுமா உன்னால தனியா? ஆனால் உன்னை எமப்பட்டலாம் போக பஸ் ஸ்டாண்டெல்லாம் தெரியுது. இருமா சொல்றேன். அப்புறம் நீ உன் வழியில வந்தா உனக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன். நான் அந்த வழியில போறேன். அப்புறம் பாத்துக்கிட்டு நான் அந்த வழியில போறேன். உன்னால எங்கேயாச்சும் தனியா போக முடியுமா? நான் உன்னை எமப்பட்டலம் கொண்டு சேர்க்கிறேன். சாதாரண விஷயமா? எமப்பட்டலம் என்றால் திவ்ய புருஷன். அப்படின்னா யாரு? அவன் தான் யமதர்மன். ஆனால் அவனுக்கு கோர முகம் ஒன்று இருக்கு. கோவம் வந்துச்சுன்னா யாரும் தாங்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துக்கே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கொண்டு சேர்த்தனா அது நாரதர். நான் தான். என்னால தான் அந்த பெருமை கிடைஞ்சிச்சு. அதே சமயத்தில் பழனியிலே ஆரம்பத்தில் ஒரு கனியை கொண்டு கையில் கொடுத்தேன். கையில் கொடுத்தனால என்ன நடந்துச்சு? குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சு. ஆனால் திரு ஆவினன் குடி என்று முருகப்பெருமானுக்கு ஒரு படை வீடு கிடைக்க காரணமாக இருந்தது, அடிப்படை காரணமாக இருந்ததுன்னா என்ன சிறப்பு நடக்கல முனிவர்னால? சும்மா எதையோ பண்ணி சொல்றீங்க. முனிவருக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் யார? பாஞ்சாலி தான் ஆடை கொடுத்தா. அதனால அவருடைய மானமாகப்பட்டது காப்பாற்றப்பட்டுச்சு. முனிவர் எதிர்பார்க்காம அவர் சிறப்பு தரணும். முனிவருடைய மானத்தை முதல்ல அவர் காப்பாத்திட்டா. முதல்ல இவள் காப்பாத்தின துணியை கொடுத்து அதுக்கு பதிலாக தானே என்ன பண்றாங்க? காப்பாத்தினாங்க. இருங்க, அவர் மானத்தை காப்பாத்துறாரு. அவ கொடுத்தது ஒரு முளை துணிதான். ஆனா அன்னைக்கு இழுக்க இழுக்க கொடுத்துட்டே இருந்தாரு கண்ண பரமாத்மா. என்ன சரி துணியை கொடுத்தா காப்பாத்திருக்க முடியுமா? என்ன ஒரு முளை துணியை கொடுத்தா காப்பாத்திருக்க முடியுமா பாஞ்சாலியே? நான் கேட்கிறேன். தூயில எவ்வளவு நேரம் உறிஞ்சாங்க? உப்பிட்ட வரை உள்ளளவும் நிறைய சொல்றாங்க. இருங்க, ஒரு வீட்டில் அப்பா அவங்க வீட்டு உப்பை சாப்பிட்ருக்கப்பா, அவங்களுக்கு
நன்றியா இருக்கணும் அப்படி சொல்லுவான். ஏன்? தெரியா இருங்க. இதே பாஞ்சாலி பேச விட்டு வேற பேசுங்க. இடத்துல உதவி பண்ணி பேச விட்டு பேசுங்க. நீ பேசல நீங்க அமைதியா பேசல, இருங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா ஆதி நீங்க பதவி. முட்டாள் ஆளியா? உனக்கு அறிவு முட்டாள் ஆளியா? உனக்கு ஒரு அரை மணி நேரம் நீ இருங்க. எனக்கு ஒரு அரை மணி நேரம் என்ன சர்க்கு பேச- சமயம் நான் என்ன வாதி படுத்தி வைதானே அரை மணி நேரம் எடுக்க மாட்டேன். பேசுவான் அப்ப நீங்க மட்டும் பாப்ப. நான் அப்ப என்னைய பேச விடாம கெடுத்த? ஏங்க, நான் பேசுறது நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. நான் சொல்றேன் இருமா. அப்ப நீங்க பேசுறீங்க நான் விளக்கம் கொடுக்கணும். அப்ப நீ மட்டும் இடையில வரும்போது நான் இல்ல நீங்க நீ மட்டும் இடையில வரும்போது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். அப்புறம் நான் பேச இப்போ ஒன்றும் பேசக்கூடாது. ஆரம்பத்தில் பேசாதான் இன்னும் பேசணும்னு சொல்லணும். பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இவன் மானத்தை காப்பாற்றா மானத்தை காப்பாரு. ஒரு வீட்டில் அப்பா உங்கள் வீட்டில் உப்பை சாப்பிட்றப்ப உங்களுக்கு நன்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உப்பை சாப்பிட்டு இவ்வளோ உப்பா சாப்பிடுவாங்க. உப்புனா அவ்வளோதானே. அவள் கொடுக்கும் போதே ஒரு முளை துணியாக இருந்தாலும் மானத்தை காப்பது, ஓரளவு துணியாக இருந்தாலும் மானத்தை காக்கிறது தானே. மானம் ஒன்று தானே. எவ்வளோ பெரிய சமயத்தில் 5 மந்திரத்தை கொடுத்தாரு முனிவர். என்ன சொல்லி கொடுத்தாரு? உனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் இல்லை, அதனால நீ திருமணம் பார்த்து ஆனதுக்கு அப்புறம் நீ இதை பயன்படுத்த சொன்ன. ஏன் உனக்கு அறிவு எங்கே போச்சு? நான் சிறு பிள்ளை இருமா பேசாம சொல்லி தானே கொடுத்தாரு அவரு. நீ இப்போ இதை பயன்படுத்தக்கூடாது சொன்னாரு. நல்லா போய் கவனி. இதை நீ இப்போ பயன்படுத்தக்கூடாது. எப்பொழுது பயன்படுத்தணும்? உனக்கு திருமணமான பிறகு உன் கணவனால் உனக்கு புத்திர பாக்கியம் இருக்காது, புள்ள கிடையாது. அப்போ நீ பயன்படுத்து. அப்படின்னா நீ எதை திங்கிற? உனக்கு அறிவு வேணா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் பக்குவம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? சிறு வயது, இளம் வயது, முதுமை, ஒரு பக்குவம் இருக்கு. அப்ப அவ பக்குவப்படல. அப்ப கொடுத்தாரு மந்திரத்தை. இது சொல்ற உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ற அவருடைய ஒரு சந்தேகம். இது உலக எல்லாத்துக்குமே உள்ளது. அந்த சந்தேகத்தின் படி என்ன பண்றா அதை சொல்லிட்டா. இப்போ ஒரு புத்திரன் ஒருத்தர் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாருன்னு சாதாரண விஷயமா? இவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்துருக்கா, அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக அவ என்ன பண்றா? அவசரப்படுற அது சொல்ற அவ்வளவுதான். சரி இருங்க, இவ்வளவுலாம் பேசுறீங்க. ஆர்வக்கோளாறு. ஆமா ஆர்வக்கோளாறுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவோ பேசுறீங்களே, வேற என்ன பேசணும்? நான் வேற ஒன்று. நீங்க என்ன வேணாலும் நீ என்ன வேணாலும் பேசலாம் பேசுவேன். உங்களுக்கு தான் தெரியும்னு பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு தான் தெரியும்னு பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன கேட்டாலும் பதில் என்ன பேசினாலும் நான் பேசுவேன். என்ன பேசினாலும் நீங்க பேசுறீங்க. நான் வலிக்கே வரேன். பேசுவோம் விடுங்க, பேசுவோம். ஒரு கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் பேசுவோம். என்ன வேணா பேச நான் பேசுறேன். வாங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, நவக்கிரகங்கள், 9, பசிவந்தா 10 மறந்துடும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசி உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமலிகுலா சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், எழுந்து மருந்தம் பயனில்லை. உலகத்துல பயனில்லைன்னு சொல்லிருக்காங்க. ஒரு பெண்ணு சிரிக்கக்கூடிய இடத்துல சிரிக்கல, சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சுட்டா. அதனால என்ன நடந்துச்சு? எங்க வச்சமோ அங்கேதான் தேடணும், எங்க போட்டோமோ அங்கேதான் தேடணும். ஆனா வச்சதோட போட்டது ஒரு இடத்துல, தேடினது எடுத்த ஒரு இடத்துல எடுக்கக்கூடாது. நான் கேட்குறேன், போட்டது ஒரு இடம், எடுத்தது ஒரு இடம், எது சொல்லு? இல்லை, நான் கேள்வி கேட்டா நல்ல அறிவால் நீங்கள் முன்னாடியே நான் கேள்வி கேட்டுக்கலாமே. நான் கேட்டதுக்கு அப்புறம் கேட்குறீங்களே என்னன்னு கேட்டேன். நான் கேள்வி கேட்குறேன், கேள்விக்கு கேள்வி பதிலாகாது, கேள்விக்கு பதில் தான் பதிலாகும். கேள்விக்கு கேள்வி பதிலாகும். அப்படியா? சரி, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு கேள்வி பதிலாகும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கல, சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சா. அதனால என்ன நடந்துச்சு? யார் சிரிச்சா? ராமாயணத்துல அரசன் யாரு? அரசன் ராமன். ராமனுக்கு அப்பா யாரு? தசரதன். தசரதன் மனைவிகள் 3 மனைவிகள். யார் யாரு? கோசலை, கைகேயி, சுமத்திரை என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகள். கோசலைக்கு யார் பிறந்தா? ராமன் பிறந்தா. கைகேயிக்கு யார் பிறந்தா? பரதன் பிறந்தா. அடுத்து யார் மனைவி சொன்னீங்க? லட்சுமணன், சத்ருகனன். லட்சுமணன் சத்ருகனன் பிறந்தாங்க. சுமத்திரைக்கு இப்ப ராமனுடைய மனைவி சீதை, லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளி, பரதனுடைய மனைவி மாண்டாவி, சத்ருகனுடைய மனைவி சுருதகீர்த்தி. இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ வனவாசம் ஒன்று முடிவு பண்ணுறாங்க. யாரு என் மகன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் வர வாங்கினது யாரு? கைகேயி வாங்கினா. கைகேயி வாங்கினாலா? ஆமா. வாங்கின காரணமாக யாரு? நான் இப்போ காட்டுக்கு போறது, காட்டுக்கு ராமன் போனா. ராமன் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தின்னு சீதை போறாங்க. சீதை போகும் பொழுது யார் இன்னொருத்தையும் போறது? லட்சுமணன் போனேன். லட்சுமணன் போறேன். லட்சுமணன் போறான்னா லட்சுமணன் பொண்டாட்டி யாரு? ஊர்மிளை. ஊர்மிளை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம கணவன் போறானேன்னு கவலைப்படணுமா இல்லையா? கவலைப்படும். புருஷன் போனாக்க கவலைப்படணுமா இல்லையா? கவலைப்படணும். ஆனா இவ சண்டாளி பாதகத்தி என்ன பண்றா? போய் ஒரு மிகப்பெரிய பஞ்சனையை விதிக்கிறான். பஞ்சனையில் எம்புட்டு நகை போட்டிருக்கா, அள்ளி போட்டுக்கிறான். நகையை போட்டுக்கிட்டு மலர்களை தூவி கனிகளையும்
பதார்த்தங்களையும் தின்னுக்கிட்டு எவ்வளவு சவுடாலா நீ நடக்கிறங்கிட்டு அங்கே கதையில இருங்க இல்ல பேசுறீங்கன்னு பேச வரேன். ஆமா. நகை போட்டிருக்கான்றீங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிற நான் தானே நடந்துப்பேன். அங்கே அவ நடந்தால ஆணவமா நடந்தா. ஓ நான் சரி இயல் இசை நாடகம் பேசுங்க. நல்ல நடிப்பு. அந்த ஊர்மிளையாகப்பட்டவள் வருங்க நகையை அள்ளி போட்டுக்கிறா. அந்த பஞ்சனியில் மீது மலர்களை தூவி ஆடம்பரமா என்ன நிக்கிற இவ்வளவு சவுடால நிக்கிற என்ன இவன் பார்க்கறான் போய் அப்படி சொன்னா சண்டாளி பாதம் அப்படி சொன்னானா? ஆமா அப்படிங்க சொன்னானா? அதை நவர சொல்றதோட சொல்லணும். எதை சொன்னாலும் ஒரு உயிரோட சொல்லணும். உனக்கு எம்புட்டு திமிர் இருந்தா எங்க அண்ணனும் எங்க அண்ணன் முன்னாடி அண்ணியும் வனவாசம் போவையில இவ்வளவு திமிர அனுப்ப உன்னையெல்லாம் சும்மா விடலாமா? யார சொன்ன? கையை பிடிச்சி ஒடிச்சிருவேன். கையை பிடிச்சி ஒடிச்சிருவேன். ஒரு விஷயம் எப்படி பேசணும் அவ்வளவுதான். வள்ளி நாயகம் கையை பிடிச்சி ஒடிச்சிருவேன், மண்டையை ஒடிச்சு இப்பெல்லாம் பேசக்கூடாது. செய்வேன். ஏன்னா நீ எனக்கு மக மாதிரி, நான் உனக்கு அப்பா மாதிரி. ஆனா உண்மையிலே இப்படி எல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா பிறந்த அன்னைக்கே உனக்கெல்லாம் கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டிருப்பேன். இப்படிலாம் தகப்பிறந்தா அம்மிக்கல்ல போட்டு அன்னைக்கே நான் கொண்டிருப்பேன். சரி, நான் உனக்கு அப்பாவை இருக்க விரும்பல, நானும் பிள்ளையா இருக்க விரும்பல. அதுக்கு இதுக்கு கழிஞ்சு வச்சு விட்டுரு. அப்ப ஊர்மிளையோட ஆடம்பரத்தை பார்த்து இவனுக்கு கோவம் வந்துருச்சு. சண்டாளி பாதகத்தி இப்படி பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்றான்? கோவத்துல சொல்லாம கூட போயிடுறேன். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றா? இந்த நகையெல்லாம் கலட்டி எரிகிறா, பஞ்சனைகள் மேல இருந்த பூவை தூக்கி விட்டு வீசுறா, கத்துறா, கதறா. ஏன்? அவன் நல்லவ. என்ன சொல்றா? ஒருவேளை என் கணவன் வரும் பொழுது நான் கவலையுடன் இருந்திருந்தா என்னை பார்த்த உடனே போறதுக்கு அவனுக்கு மனசில்லாம இருந்திருக்கும். இல்லை ஒருவேளை போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம பொண்டாட்டியை விட்டுறது தப்பா இருக்குமோன்னு எண்ணி அண்ணனுக்கும் அன்னைக்கும் காவலை சரியா பார்க்காம இருந்துருவானே அப்படிங்கிறது காரணத்தினால தான் ஊர்மிளையாகப்பட்டவன் நடிக்கிறான். நடிப்பு அப்படின்னு பாருங்க. இவங்க வனவாசம் போறாங்க. வனவாசம் போகும் பொழுது ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அப்பதான் இந்த மானாக வருகிறார்கள். மான் வேணும் அப்படின்னு சொல்றான். இது வேணாம்னு தடுக்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும்னு. சரி, நான் போய் பிடிச்சவங்க. யார் போகிறது? முதல்ல ராமன் போறாரு. ராமன் போனதுக்கப்புறம் ஒரு சத்தம், லட்சுமணா அபயம்னு. ஆனால் லட்சுமணனுக்கு தெரியும் இங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. இவன் அவசரப்படுறா. உங்கள் அண்ணன் போனார், உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல, லட்சுமணா அபயம்னு குரல் கேட்குது, உடனே போங்க அப்படின்னு சொல்ல. இல்லை அப்படி ஒன்றும் இல்லைங்க, நீ அண்ணனுக்கு ஆபத்து வராது, அண்ணன் வந்துடுவார்னு சொல்ல. நல்ல பொம்பளையாக இருந்தா முதல்ல ராமன் சொல்கிறேன், உனக்கு இது வேணாம், தேவையில்லாத வேலை, ஏன் நீ தேவையில்லாதக்கெல்லாம் ஆசைப்படுற, இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ வேண்டியதானே, நம்மளே வனவாசத்துக்கு வந்திருக்கோம், இதில் போயிட்டு எனக்கு மான் வேணும், அது வேணும், நீ ஏன் கேட்குற? மானை பிடிக்க முடியுமா? சரி உனக்கு மானே பிடிச்சிருன்னு சொல்லிட்டு ராமன் போயிட்டார். லட்சுமணன் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் வரு வரைக்கும் இந்த இடத்த விட்டு நேரக்கூடாது, அன்னைக்கு காவல்னு சொல்லிட்டு போறாரு. அப்பேற்பட்ட காவலால் பார்த்துக்கிட்டு இருக்கவனே நீ என்ன சொல்ற? போய் உங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல போய் பாருங்கன்னு சொல்றேன். அவன் சொல்றேன், அண்ணனுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆபத்தெல்லாம் வந்திருக்காதுன்னு சொல்றேன். இல்லை வந்திருக்கேன் போன்னு. பொம்பளை அப்படி பேசலாமா? பேசுனது தப்பு. உடனே என்ன பண்ற? அவன் போறதுக்காண்டி ஒரு வார்த்தை, உங்கள் அண்ணன் இல்லாத நேரத்தில் நீ என்னை அபகரிச்சுக்கலான்னு பார்க்குறியா? உனக்கு ஏன் இந்த திருட்டு புத்தி? லட்சுமணன் அப்படி நினைக்கிறவனா? உடனே லட்சுமணனை கேட்டவொடனே அவன் மனம் நொந்து போகிறான். அப்போ அப்படி இருந்து அவன் என்ன பண்ணிட்டு போகிறேன்? உனக்கு ஒரு கோடை போட்டு விட்டு போகிறேன். இந்த கோட்டை தாண்டி நீ வரவே கூடாது, இங்கே இருங்க நீ, நான் போய் எங்கள் அண்ணனை பார்த்து உடனே கூட்டிட்டு வந்துட்டு போகிறேன். நல்ல பொம்பளை. இந்த கோட்டை தாண்டாமல் இருக்கணுமா இல்லையா? கோட்டை தாண்டதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டு ஓடுற எதுக்கு? என்ன நடக்கும்னு தெரியாது, பார்த்து பேசுங்க. நான் பொறுமையா இருக்கேன், நானும் பேசுவேன். என்ன? ஆமா நான் பேசுவேன். உங்களுக்கு முன்னாடினா எனக்கு பின்னாடி. எனக்கு சாட பேசவே தெரியாது. முத விஷயம். இன்னொன்று, எங்கள் வாத்தியார் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்ததே இல்லை. எங்கள் வாத்தியார் சாட பேசணும், ஏன்னா அவருக்கு முதல்ல பேச தெரியாது. அப்படிங்கிறதுனால ஒரு முனிவர் வர்றாரு, பிச்சை கேட்குற மாதிரி வர்றாரு, நீ உடனே கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீ கோட்டை தாண்டி கொண்டு கொடுக்குற, உடனே அவன் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலை ஒரு பெண்ணுனா எங்கே? மான் வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரிச்சிருக்கணும். சரி வேணாங்க, எனக்கு வேணாம், நான் தவறுதலாக ஆசைப்பட்டுட்டேன்னு சிரிச்சிருக்கணும் அந்த பெண்மணி. சிரிக்காம முகத்தை வச்சுக்கிட்டனால தான் ஐயோ நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பெண்மணி இல்லவா, நம்மள்ட்ட கேட்குறாலே நம்மளுக்கு ஒரு மானை கூட பிடிச்சி கொடுக்க முடியாதுங்கிற எண்ணத்தில் ராமன் போனார். ராமன் போனனால தான் லட்சுமணன் போனேன். லட்சுமணன் போனனால தான் நீ தனியாக இருந்த. நீ தனியாக இருந்த காரணத்தினால தான் உன்னை வந்து ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனான். அப்போ சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காது உன் தப்பு. சரி, சிரிக்கக்கூடாத இடத்துல சிரித்தவ யாரு? அவள் பாஞ்சாலி. என்ன பண்ணுறாங்க? இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாளிகை கட்டுறாங்க, அரக்கு மாளிகை. அந்த மாளிகையெல்லாம் வினோதங்கள் விந்தைகள் நிறைய புரிந்தது. உதாரணத்தை சொல்லணும்னா, தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும், போனோம்னா தண்ணி கிடக்காது, தரையாக இருக்கும். தரை மாதிரி தான் இருக்கும், பார்த்தா அந்த இடத்துல குளமா தண்ணியாக இருக்கும். படி இல்லாத மாதிரி இருக்கும், படியாக இருக்கும். படியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல படி இல்லாமல் இருக்கும். அப்படி இப்படி ஒரு அரண்மனையை கட்டி அந்த இடத்துக்கு துரியோதனையும் அழைக்கிறாங்க விருந்து கொடுக்குறதுக்காண்டி. துரியோதனை வர்றேன்,
துரியோதனை வரும்பொழுது மாடியில் நிற்கிறா பாஞ்சாலி. இவன் என்ன பண்ணுறான், ஆகா தண்ணி கிடக்குதுன்னு தன்னுடைய ஆடைகளை தூக்குறான். தண்ணி இல்லாத இடத்துல தடுக்கி கீழே விழுக போகிறேன். அடுத்து தண்ணியே நல்லா நடந்து போகிறேன், தண்ணியில் விழுந்துடுறான். இதை பார்த்து சிரிக்கிறா. சிரிக்கலாமா? சபையில் ஒரு ஆம்பளை அவன் கீழே விழுகிறான் அப்படின்னா ஐயோ அப்படின்னு இறக்கப்படணும். சிரிக்கலாமா? ஆனால் அவள் சிரித்தது தப்பு. இது காரணமாக சரி வரட்டும், பாஞ்சாலி நம்ம பக்கத்தில் வரையில் அவளை நல்லா அசிங்கப்படுத்தணுங்கிற கதையில் பாஞ்சாலி எப்படா பக்கத்தில் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வரும்பொழுது தான் என்ன பாஞ்சாலி இன்னைக்கு இரவு யாருடைய இரவு அப்படின்னு கேட்க, அவளுக்கு ஒரு சபையில் வச்சு இப்படி கேட்ட உடனே மனசுக்குள்ள பயங்கரமான கவலை. என்னடா நம்மளை அப்படி கேட்டுவிட்டான்னு உடனே ஒரே ஓட்டம் கிருஷ்ண பரமாத்மா அப்படி போயிட்டு, அண்ணா என்னை பார்த்து இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்ல திருப்பி மீண்டும் உணவு பரிமாற வர்றா. அப்போ என்ன பாஞ்சாலி கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், இன்னைக்கு ராத்திரி யாரோட இதை போய் சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாரு கிருஷ்ணராக. என்னத்தை சொல்லி கொடுக்குறாரு? இன்று இரவு தச்சனுடைய இரவு என்று சொல்லு. தச்சனுக்கும் பானுமதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குது. ஆக நீங்கள் கேட்டீங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காத பெண் சீதை, சிரிக்கக்கூடாத இடத்துல சிரித்த பெண் அப்போ தான் பாஞ்சாலி. கேட்ட கேள்விக்கு பதில் தான். நான் ஒத்துக்கிறீங்களா? சரி, ஏதோ பரவாயில்ல, வந்த விஷயத்தை சொல்லுங்க. பரவாயில்ல நுறவாயில்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது, வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சரியா? பரவாயில்லன்னு சொல்லி அப்புறம் பரவாயில்ல சொல்லிட்டீங்க. கேட்ட கேள்விக்கு சரியான பதில் போதுமா? போதுமா? அப்படி சொன்னா ஆத்தாடி பெரிய விஷயம் அவரு. பேசுங்க, வந்த கேட்ட கேள்விக்கு பதில். வந்த விஷயத்தை சொல்லுங்க முதல்ல. கேட்ட கேள்விக்கு பதில். என்ன கேள்வி கேட்டீங்க? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லணும் அவசியம் முடியாது. ஏன் சொல்லணும் அவசியம் இல்லை? வந்த விஷயத்தை சொல்லுங்க. மட்டும் 1 2 3 4 5 6 7 8 அப்படி நீங்கிற காலை நீங்க என்ன சும்மா போறிய? அப்புறம் பதில் சொல்லு. போட்டது ஒரு இடத்துல எடுத்தது ஒரு இடத்துல. சுந்தராகப்பட்டவர் என்ன பண்றாரு? சிவபெருமானை பார்க்க போறாரு. எங்கே? திருவெற்றியூருக்கு போறாரு. சிவபெருமானை பார்க்கிறாரு. சிவபெருமான் 1000 பொற்காசுகளை கொடுக்கிறாரு சுந்தருக்கு. அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இத மணிமுத்தாறு இடையில இந்த மணிமுத்தாறுல போட்டு நீ திருவாரூர்ல உள்ள கமலாய குளத்துல போய் எடுத்துக்க. அது எப்படி? 6 ஓடுற 6 ஆறுல அந்த காசை ஓட்டு சம்மந்திமே இல்லாமல் குளத்தில் போய் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இடையில வழிபலி கொள்ளைக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கொண்டு போக முடியாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு சுந்தரம்? என்ன பண்ணுறாரு? அந்த 1000 பொற்காசுகளை வாங்குறாரு, கொண்டு போகிறாரு. இடையில மணிமுத்தாறு வருது. அந்த மணிமுத்தாறில் போட்டுறாரு. எல்லாத்துலேயும் 1 காசை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 1 காசை வைத்து தான் இதுதான் நம்ம காசு அப்படின்னா அங்கே எடுக்க முடியும். அப்போ 1 காசை வச்சுட்டு எல்லா காசையும் போட்டுறாரு. மணிமுத்தாறு என்ற ஆறுல போட்டு திருவாரூரில் உள்ள கமலாய குளத்தை உள்ள போய் அந்த 1000 பொற்காசுகள் எல்லாத்தையும் எடுத்தாராம். அதான் போட்டது ஒரு இடம், எடுத்தது ஒரு இடம். போட்டது மணிமுத்தாறு, எடுத்தது திருவாரூரில் உள்ள குளத்துல கமலாய குளத்துல எடுத்தாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வாங்க. சரிம்மா, சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பெண்களுக்கு பருவம் பேதை பெருமை மங்கை மடந்தே அறிவை தெளிவர் பேரும் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் அடைந்திருக்கும் பருவம். 3வது பருவமான மங்கை பருவம். மங்கை பருவம் வயது 13 வயது. அப்ப பெண்களுக்கு 7 வகை பருவம் என்றால் ஆண்களுக்கும் 7 வகை பருவம் இருக்குமே. பாலோன் மீளி திரவோன் மரவோன் காலை விடலை முதுமகன் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் 7 வகை பருவம் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆணுக்கு எத்தனாவது பருவத்தில் மனம் முடிக்கணும்? 5வது பருவம். 5வது பருவம் என்ன பருவம்? தான் காலை பருவம். கற்றா தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. காலை பருவத்தில் மனம் முடிக்கணும். பெண்களுக்கு 3வது பருவம் மங்கை பருவம் தான் மனம் முடிக்கணும். அப்போ 5 3 5 முடித்தன 8. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே 8க்குள்ள பத்து வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அந்த 8க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடும். சொல்லுங்க, முடிச்சிடணும். அப்படிங்கிறதுனால இந்த பருவத்தை நான் எதற்காக கேட்கிறேன்னா, பருவத்திற்கு என்ன பண்ண போறீங்க சொல்லிட்டு போனுங்க. என்ன பண்ண போறீங்க? பருவத்திற்கு ஒரு அழகிய ஆண்மகனை மணாளனாக பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? அதனால தான் நீங்கள் தகப்ப மாதிரி சொன்னீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை? ஆமாம், மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? மாப்பிள்ளை பெரிய ஆசையாவே கேளு. பெரிய ஆசையா? அதெல்லாம் வேணாம், அந்த அளவுக்குலாம் ஆசைப்பட மாட்டேன். நல்லா படிச்சிருக்காரா? நல்லா படிச்சிருக்காரு. பணம் காசு வச்சிருக்காரா? நிறைய இருக்கு. நல்லா படிச்சிருக்காரா? நிறைய இருக்கு. வீடு வசல்லாம் இருக்கா? எல்லாம் உலகமே அவருக்கு வீடு தான். உலகமே ஆத்தாடி இப்படி மாப்பிள்ளையே நம்ம விடுறதா? சரி, இன்னொரு ஒரு விஷயம். எனக்கு பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி ஒரு ஆசை. எனக்கு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. முரட்டு பெரிய குடும்பம் நாம தந்தது. அப்படியா? ஆனால் ஒரு மாமனாரும் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் அறவே இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், கொழுந்தனாரும் இருக்கக்கூடாது, மச்சா இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பெரிய குடும்பத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்துருங்க சாமி. யாருமே இல்லாமல் கூட்டு குடும்பம் எப்படி? கூட்டு குடும்பம் நான் உருவாக்குறேன். ஆமாம்,
என்ன கல்யாணத்தை பண்ண வேண்டியதா? சரி, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவா? கூட்டு குடும்பம் உருவாக்க வேண்டியதே. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவா? மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்ல, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்ல. மாப்பிள்ளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கல. நான் கட்ட மாட்டேன். அல்ல பகல் மீது அவஸ்தை பகல் மீது நீ விடுது குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ. சொல்லுமதி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை. உன்னை காட்டி மனம் பிடிப்பேன். அறிவில்லாத மடச்சிறுமியே, இன்று காலை சூரியத்தமான உனக்கு மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடத்திய பெண் இல்லாவிட்டால் நான் ரொம்ப புத்திரம் இல்ல, நான் அணிந்திருப்பது ரொம்ப முடிச்சும் இல்ல. கத்திங்க கத்திங்க. மல்லாக்க உளுந்தனக்கில தெரியும், தூக்கி கூட விட முடியாது. சேட்டை வத்தீங்களா? அத்தாடி இவருக்கே நான் சேட்டை. மணிமாறன் கடைசியில என்ன இப்படி வந்துட்டு போயிடுறாரு? எப்படி முடியல. சரி மணிமாறன்னு சொல்லுங்க தங்கச்சி. தம்பி அழகரு அக்கா பாத்தியா? செல்வராசு மாமா விட்டீங்க. அண்ணனா? நான் அண்ணேம்பி அது வேற மாதிரி சொல்லுது. எனக்கு தேவை. எனக்கு ஆமா, எனக்கு கல்யாணம். நம்ம பத்தியா வேணாம் தெரியுதா இல்லையா? அக்கா வெக்கமெல்லாம் படுறே. ஆமா, கல்யாணம் வந்தவன அக்காவுக்கு கல்யாணம் மூக்கு. நீங்க எல்லாருமே கல்யாணம் சொல்றேன், அதுக்குள்ளேயும் பாருங்க பாரு. ஆமா, நான் போயிட்டு முதல்ல என்னைய நான் தயார் பண்றேன் கல்யாணத்துக்கு. எனக்கு அண்ணனே இல்லை, அண்ணன் தத்து கொடுத்துறேன் வேற ஆளுக்கு. ஆமா, நான் போய் கல்யாணத்துக்கு என்னத்தை நான் தயார் பண்றேன். நீங்க எல்லாமே உங்களுக்கெல்லாம் இனிமேல் இங்க வேலை கிடையாது, உங்களுக்கு அங்கேதான் வேலை. நீங்க எந்திரிங்க, நீங்க எனக்கு முன்னாடி கிளம்புங்க முதல்ல. மாப்பிள்ள அங்க தாலி கட்ட அங்க வந்துருவாரா இல்லையா? பாத்தீங்களா என்ன கேள்வி கேட்கிறாரு? சரி, அண்ணன் வேணும் எங்களுக்கு அங்க வேலைன்னா முருகா வந்து மங்கள வாத்தியம்லாம் வாசிக்க வேணாமா? அப்ப அவசியம் நல்ல வார்த்தையா பேசி பழகுனே. வருஷம் பூரா அப்படியே சொல்ற. முருகா, என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை நான் காண வேண்டும். முருகா முருகா முருகா. ஹலோ ஹலோ. ஹலோ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. நினைக்காத நேரம் உண்டோ, நினைவில் என்று புரிவாய். நினைக்காத நேரம் உண்டோ.
நல்வரம் அருள்வா நமச்சிவாய நமக. ஓம் சத்தியாய நமக. முத்தொழிலுக்கும் முதல்வனாக வழங்கும் முக்கண்ணன் நெற்றிக்கண்ணிலே 6 நெருப்புகள் உருவாக பொறிகளாரும் சரவணமனும் ஞானப்புல் மிகுந்த சரவணப்பிலை விட அங்கே 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டு வருங்கள். அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் ஒருதருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவனர்களை சம்கரித்து அமரர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் வேல் பெற்று கிரியசக்தி தெய்வானையை திருப்பரங்குடத்தில் வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளிய மனம் புரிவேன். தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது நாதமாமுனிவர் வந்து கொண்டு இருக்கிறார். அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம். கொய்யா இங்கு வேலன் வேடன் விருத்தனாக தோண்டி நடிக்க காட்டிக்கொண்டிருக்கும் வசீகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் கலை குடும்ப சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். முருகன் வரும் அழகே அழகாம், அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம், அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம், அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். வேலனவன் மொழிமுக சிரிப்பு, அது உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு. ஓங்கார வேலனவன் ஒளிமுக சிரிப்பு, அது உலகத்தையே கவர்ந்திழுக்கும் அழகின் விரிப்பு. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம், அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். தோளில் எல்லாம் பால் காவடி, ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி. பக்தர்களின் தோளில் எல்லாம் பால் காவடி, ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி. காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே, அதை காண முடியுமா நமது இசையின் அலையிலே. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், இதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். முருகா, கந்தா, கடம்பா, சண்முகா, சரவணா, ஷடாட்சரா, அடியே நாரதன்பான வணக்கங்கள். வருக வருக இசை மேதே வருக, இசை பிரம்மமே வருக, திருலோக சஞ்சாரியே, மீனாகார முத்தகரே, தாங்கள் நலம் தானே? நாங்கள் இருக்கும் பொழுது நலத்துக்கு என்ன புரியும்? யாம் இருக்க பயம் வேண்டாம். வந்தவரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. அந்த வகையிலே நானும் உங்களை அன்போடு வரவேற்க ஆசைப்படுகிறேன். எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம். இனிதான சுரஞான இசை மேதையே,
இனிதான 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 சுரம் ஞான இசை மேதையே எனதன்பு குயர்வான தவயோகியே எனதாவிற்கு உயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை நாரதரே மாமுனியே மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே அகங்காரனின் குணம் கொள்கையை அழித்திடும் வல்லவரே அரண்மாளையர் சுடர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரணி குறை கொள்கையை அகற்றிடும் வல்லவரே அறம் மாலையர் துறல் மானுடர் அனைவருக்கும் வல்லவரே நீரெங்கெல்லாம் சென்றீர். நாரதரே மாமுனியே நாரதரே நீரெங்கெல்லாம் சென்றீர் நேராக எது கண்டீர் நீரெங்கெல்லாம் சென்றீர் நேராக ஏது கண்டீர் நிகழ்ந்தானே எனக்கிங்கு உரைத்திடுவீர் நிகழ்ந்ததை எனக்கு இங்கு உரைத்திடுவீர் இனிதான இதான இனிதான இனிதான மகாமுனிவரே முருகா தாங்கள் எங்கெங்கு சென்றீர் ஏதேது கண்டீர் தாங்கள் வந்த நோக்கம் வேள்விமலை சாரலிலே திரைச்சோலை மத்தியிலே தங்களுக்கு ஒரு அழகிய கனியை கண்டேன் மைத்துணரி கண்ட மாத்திரத்திலே கனியினுடைய மகத்துவத்தை தாங்களிடம் எடுத்துரைக்க ஓடோடி உங்களை நாடி வந்தேன் கண்டது கனி பார்த்தது நாரத முனி அடைய வேண்டும் சுப்பிரமணி இதுவே உங்களுடைய பணி நல்லது நடக்கட்டும் கவலை இல்லை இனி ஏற்கனவே கொண்டு வந்த கனி கனி. அதனால கிடைத்தது பழம் நீ என்ற படைவீடு படைவீடு. இன்று கண்டு வந்த கனியினால அதை விட சிறப்பான ஒரு சிறப்பு சிறப்பான படைவீடு ஆக கண்டு வந்த கனிக்கு சிறப்புகள் இருக்கிறதா இருக்கிறது மைத்துணரி கூறுங்கள் இதோ எடுத்து கூறுகிறேன் மங்கனிக்கும் தேன் கதளி பங்கனிக்கும் மேல் இனிக்கும் மாங்கனிக்கும் தேன் கதளி பங்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தேன் முருகா பூங்கனிகை கண்டு மனோ பூரித்தேன் முருகா முருகா மாங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா நான் கனிந்தேன் அக்கனியை கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் குமரா குமரா ஆ, ஆ, கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா நிலவ தோக்கடிப்பா மாமாச்சி என்ன பேரோ நான் அறிவேன் மாச்சி
மீனாட்சி என்ன வேணும் நான் அறிய கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கோடி இங்கே வருவா மெட்டு போடு ஒரு மெட்டு போடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வெட்டு போடு நாம் தாய் கொடுத்த தமிழுக்கிள்ளி தட்டுப்பாடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை கலைகள் கண்டோம் அத்தனையும் விட்டு ஒரு மெட்டு போடு விட்டு போடு நீ மெட்டு போடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வெட்டு போடு சரக்குன்றாரு தமிழ் சரக்கு முருகன் சரக்கு இருக்காம முறுக்கு இருக்காம சரி மாங்கனிக்கும் தேன்கதலி தென்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் மேலினிக்குமா இல்ல மேல ஈ நிக்குமா நாரதரே அப்படிலாம் மே இனிக்கும் மேலினிக்கும் பொட்டிக்காலி பிச்சு ஈ நிக்காது பூங்கனியை கண்டுமணம் பூரித்தீர்கள் ஆமா. அக்கனியை இக்கணமே இக்கணம். கணம் என்பது ஆமா நொடி பொழுது ஆமா நொடி பொழுதுல அணைக்கணும் ஆமா அனைத்தால் அனைத்தும் தருமா அனைத்தான் அனத்தம் தராது அனைத்தும் தரும் அனைத்தும் தரும் ஆமா. நம்ம அணைக்கிற அணைப்புல நம்மள காலம் பூரா நினைக்கணும் நினைக்கணும் அப்படிப்பட்ட அனுப்பு நீங்க தான் நினைக்கணும் அப்பேற்பட்ட கனி அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும் உழைக்கணும். ஆக அப்பேற்பட்ட கனி ஸ்லாக்கியம் என்ன மொழியே ஸ்லாக்கியம் என்ன முனியே ஸ்லாக்கியம் என்ன மொழியே கனியின் ஸ்லாக்கியம் என்ன மொழியே ஸ்லாக்கியம் என்ன முனியே கனியின் ஸ்லாக்கியம் என்ன முனியே மார்க்கத்தில் கண்ட கனிதனு புற்ற மார்க்கத்தில் கண்ட கணிதன குற்ற ஸ்லாக்கியம் என்ன மொழியே கனியின் ஸ்லாக்கியம் என்ன மொழியே சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் தேன் கனியே சுவை தரும் தேன்கனியே அது சுவை தரும் தேன்கனியே நோக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே 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 நோக்கும் பொழுதே ஐம்புலனுக்கெல்லாம் சுயதரக்கூடிய கனி அந்த கனியை நீங்க எது நோக்குனீங்களா பார்த்தேன்ல கண்ணால பார்த்து கண்ணால பாத்தீங்க ஆமா. நோக்குனீங்களா நோக்கணும்னா கேக்குறீங்க புரியுது அந்த கனியை நீங்க எது நோக்குனீங்களான்னு கேட்டேன் நீங்க நோக்கினா தான் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் ஆ. பார்த்துட்டு இருந்தது நாங்க நீங்களும் நோக்கி நானும் நோக்கி நல்லா இருக்கு நல்லா இருக்காது. நல்லா இருக்காது அது எப்படி உங்களுக்கு மச்சனனும் நோக்கி மாமனும் நோக்கி நல்லாவா இருக்கும் அது நல்லா இருக்காது நோக்கும்பளே ஐம்புலனுக்கெல்லாம் சுயதரக்கூடிய கனி ஆமா, ஆமா. கண்ணால் பார்க்கலாம் காதால் கேட்கலாம் நாசியால் நுகரலாம் நாவால் சுவைக்கலாம் நாவால சுவைக்கலாம் ஆமா. நீங்க சுவைச்சு பார்த்தீங்களா தாங்கள் சுவைத்தால் எப்படி இருக்கும் நினைத்து பார்த்தி எனக்கு மட்டும் உரியது ஆமா ஆக உள்ளத்தால் நினைக்கணும் அணைக்கணும் நினைச்ச உடனே அணைக்கணும் ஆமா அணைச்ச உடனே நினைக்கணும் ஆமா. அப்பேற்பட்ட கனி அப்பேற்பட்ட கனி. பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் ஒரு மேல் எழில் வருமோ பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் பாளையில் ஒரு நாள் கொடி வரலாம் உன் பார்வையில் இனிமேல் எழில் வருமோ நிலவே 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 என்னிடம் மயங்காதே நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை நிலவே நிலவே பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வி பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சை மூட நெச்சல் கனியை பார்த்த உடனே பறவை இனங்கள்லாம் பறந்தோட காரணம் எட்டாத உயரத்தில் கனி இருக்கிறது எட்டாத உயரம் மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய இரு கனிகளுக்கும் எட்டாமல் பச்சை இனங்களுக்கே எட்டாத உயரம்னா எனக்கு மட்டும் எட்டக்கூடிய உங்களுக்கு கனியா? மட்டும்தான் எட்டும் நான் ஏறினா தாங்குமா அதெல்லாம் வலுவா இருக்கும் பிடிச்சாலும் புளிய கும்பா பிடிச்சிருக்கேன் ஆமா மச்சான் ஏன்னா நான் மலையில ஏறி இருக்கேன் ஆமா மலையில ஏறக்கூடியவன் ஆமா ஒரு நேரத்துல மயில்ல ஏறி இருக்கேன் ஆமா. ஒரு நேரத்துல கெடாவுல ஏறி இருக்கேன் ஆமா ஒரு நேரத்துல ஆ. அவ்வை என்ற மூதாட்டிக்கு குனிய வச்சு ஏறி இருக்கேன் ஆமா 2 ராத்திரி அந்த கிளவியை தூங்க விடாம சொல்லி வைத்தாலும் விடாம செஞ்சவன் நானு ஆமா
ஆக அதெல்லாம் தாங்குச்சு. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, சிறுகதலி தண்டுக்கு நாளும் பெருங்காலில் காரணமே மிக்கின்ற காலையிடம் நான் தோற்றேன், ஈரறிவு துஞ்சாது என் கண்கள் என்று சொன்னாலே அந்த இதெல்லாம் தாங்குச்சு. இந்த கனி தாங்கக்கூடிய கனியா? தாங்கக்கூடிய கனி தான். வலுவான கனி. வலுவான கனி. பரவாயில்ல, எனக்காக பல சிரமப்பட்டு வந்திருக்கேன். சின்னஞ்சிறு மலர் சின்னஞ்சிறு மலர் மணியில் அணைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, சின்னஞ்சிறு மலர் பணியில் அணைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, முல்லை கொடியன கரங்களில் வளைந்து, முல்லை கொடியன கரங்களில் வளைந்து, முத்து சரவண குறுநகை புரிந்து நீ என்ன சொன்னாலும் கவிதை, உனை எங்கெங்கு தொட்டாலும் புதுமை, உனை என்ன செய்தாலும் புதுமை, உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, இளமை இனிமை. எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை, எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் இடலாம், எப்படி கொய்திடலாம் எட்டும் படிக்கிறேன் எட்டும் படிக்கிறேன் கொம்பட்டுள் அதை பற்றி ஏறி பறித்திடலாம், ஏறி பறித்திடலாம். எட்டும் படிக்கிறண்டு 2 கொம்புண்டு, கொம்பு ஏறி பறிக்கணும். ஆமா. நீங்க அந்த கொம்பை பார்த்தீங்களா? நான் பார்க்கல மச்சான். ஆ. நீங்க ஏதோ பிடிச்சா அப்புறம் நினைத்து பார்த்தேன். எப்படி நீங்க பிடிச்சாருன்னா வலுவா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நான் பார்க்கல. கொம்பை பார்க்காம எனக்கு எப்படி ஒரு கனியை பார்த்துட்டு வந்தீங்க? ரொம்ப இப்ப பாருங்க, ஒரு மரம்னா கிளை இருக்கும், ஆமா கிளையில இலை இருக்கும், ஆ. இலையில காம்பு இருக்கும், சரி. காம்புல தான் கனி இருக்கும். ஆ. நீங்க பார்த்துட்டு வந்தது ஆ. காம்புல கனி இருக்கா இல்ல கனியில காம்பு இருக்கா? அதை நீங்க தான் நேரா போய் பார்க்கணும். கனியை தான் நான் பார்த்துட்டு ஆ, இருந்தேன். நீங்க பார்க்கல. முழுமையெல்லாம் பார்க்கல. ஆ. முழுமையா நீங்க தான் போய் பார்க்கணும். பார்த்த இடத்துல கந்தார்ப்பணம் என்று சொல்லிவிட்டேன். ஏன் சொன்ன கனியை முழுமையா பார்க்கலாமா நம்ம? ஏன் அப்படி வெக்கப்படுறியா? வெக்கமெல்லாம் மாட்டேன். ஆ. ஏன்னா எதுக்காக கேக்குறேன்னா, ஒரு நேரத்துல 52 பொண்டாட்டி கட்டினவர், ஆமா ஏதோ மச்சனானுக்கு பார்த்துட்டு வந்த கனியை நீங்க எது பார்த்துருப்பீங்களோ? அப்படிலாம் சிறப்பா அப்ப நீங்க கொம்ப பார்க்கல. ரொம்ப பார்க்கல. ஏன்னா ஒரு சில ஆளு கொம்ப பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆமா கொம்பு இப்படி இருந்துச்சா இப்படி இருந்துச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆ. கொம்பு இப்படி இருந்துச்சுன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொம்பு இப்படி இருக்குமா? ஆக தாங்கள் கண்டு வந்தது இளையவளான சுந்தரவள்ளி பெண் பார்த்து வந்து நினைவூட்டம் செய்வதற்காக. சுந்தரவள்ளி ஆமா சுதந்திரமாக இருக்கிறார். சுதந்திரமா இருக்கா. அவளை என்ன செய்ய வேண்டும்? இப்படியே சொல்லாமல் வேடுவராக உருமாறி சென்று ம். திருமணம் முடிக்க வேண்டும். 8 வகை திருமணத்திலே காந்தரம் என்று சொல்லக்கூடிய கள வகை திருமணத்தை முடிக்க வேண்டும். காந்தரனும் கடிமணம் புரிய வேண்டும். ஆமா மைத்துனரே. திருமணத்துக்கு வருவே இல்ல? கண்டிப்பா வருவேன் மச்சான். வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். ஏன்னா நீங்க உலகத்தை சுத்துற ஆளு, ஆமா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, நன்மையை தேடி அலையக்கூடிய ஆளு, ஒருவேளை அலராஜனை காசு கொடுத்தா பைக் எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் போகக்கூடிய ஆளு. ஏன் திருமணத்தை மறந்துட்டீங்கன்னா என்ன செய்யறது? கண்டிப்பா திருமணத்துக்கு நிச்சயம் வருவேன். என்ன கொண்டு வருவீங்க? பாமாலை பாடி பூமாலை 2 உங்களை காண மும்மாலையுடன் ஓடி வருவேன் மைத்துனரே. பாமாலை கொண்டு பூமாலையோட நங்களுக்கு புகழ் மாலையோட காத்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம் மைத்துனரே. நாரதரே, திருமணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை நீங்க முன்னாடி செய்யுங்க, சரி நான் போய் பின்னாடி செய்யறேன். அது உங்க வசதி. ஆ. நான் பாத்துக்கிறேன் மைத்துனரே. எதை சொல்றேன்னா, வேலையை சொல்றேன். கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய மூர்த்த கால் ஊன்ற வேலையை முன்னாடி இருந்து செய்யுங்க. சரி ஆக மொத்தத்துல எனக்கு பள்ளம் பறிக்கிற வேலையை பாருங்க. பள்ளம் பறிய குழிய தோண்டுங்க, மைத்துனரே. குழிய தோண்டுங்க, எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம். ஆழமா தோண்டிடாதீங்க. சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றவர் எத்தனையோ.
சிறை விழுந்தது. இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைப்பது? தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றவை எத்தனையோ. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. சோனமுத்தா, இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் பூமலர்ந்து கடமை வென்றது. காதலெனும் பூதிர்ந்து கடமை வென்றது. எங்கும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றவை எத்தனையோ. தனி கொடியாய் நட இழந்து தவித்தது ஒன்று. அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்கின்றது ஒன்று. தனி கொடியாய் நட இழந்து தவிப்பது ஒன்று. அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்கின்றது ஒன்று. இதற்கு இதுதான் நடக்கும் என்று யார் நினைத்தது? இதற்கு இதுதான் முன்பு என்று யார் நினைத்தது? பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் நினைப்பது? பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? நித்தம் நித்தம் மாறுகின்றவை எத்தனையோ. நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ. கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றவை எத்தனையோ. நல்லதொரு மெடில் அற்புதமான வாய்ப்பு நீ வாரி வழங்கிய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் முக்கியஸ்தருக்கும் சுற்றுவட்டார நாடக கழா நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய அன்பு திருவாளர் உடன்பிரபாத சகோதரர் அன்பு அன்னார் அழகுராஜா அன்னார் அவர்களுக்கு சார்பாகவும் கலைக்குள் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த உலகத்தின் தூக்கம் களையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ